நான் தொடர்ந்து பேச திரு பீட்டர் அவர் சொல்றது எந்த இடத்துல எங்களுக்கு என்ன பின்னடைவு வந்துருச்சுங்க. அவர் எப்பவுமே ரொம்ப ஃபர்மா நிற்கக்கூடியவர், தான் பேசக்கூடிய விஷயங்களுக்கான விளக்கத்தை சொல்றாரு. இதை நீங்க உங்களுக்கு ஏற்ற வகையெல்லாம் மாத்திக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதாவது லீவ் அலோன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆல், தேர்தல் முடிவுகள் வரும் போகும், ஒரு கட்சி ஜெயிக்கும், ஆட்சியில் அமரும், போகும், தோற்கும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இன்னைக்கு பிரதமர் பேசிய வார்த்தைகளை தான் நம்ம வாதத்துக்கு எடுத்திருக்கிறோம். பிரதமர் பேசிய வார்த்தைகளை ஏன் நம்ப முடியலன்னா, அவர் வாட் ஹி பிலீவ்ஸ், அவர் எதை நம்புகிறார் என்பதை அவர் கடந்த காலத்துடைய செயல்பாடுகளை வச்சுதான் சொல்ல முடியும். அவர் இஸ்லாமியர்கள் என்றாலே அதிகம் குழந்தை பெறுபவர்கள் என்பது அவர் மனதுக்குள்ள அவரே நம்புகிற ஒரு விஷயம். அதுக்காகத்தான் சொல்றாரு, குஜராத் கலவரத்தில் இஸ்லாமியர்களுடைய அந்த அகதிகள் முகாமில் போய் பார்த்தா அதை பேபிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ் சொல்றாரு, குழந்தைகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைன்னு சொல்றாரு. இதை நண்பர் ஆசீர்வாத ஆசாரி மறுக்க முடியாது. அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, நாம் 5 நமக்கு 25 பேர், அதை சொன்னது நம்முடைய பிரதமர் தான் சொன்னார். நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் கார்த்தி சொல்லுவேன், அதாவது நம்முடைய பிரதமர் அவர் சொல்லுகிறபடி அவர் இருப்பாரா? இப்ப 75 வயதுக்கு பிறகு பாஜகவில் யாருக்கும் பதவி கிடையாது அப்படின்னு சொன்ன ரூலை சொன்னது யார்? 75 வயதுக்கு பிறகு பாஜகவில் நாங்க யாரையுமே பதவியில் இருக்க விட மாட்டோம் சொன்னது யாரு? முதல்ல அதை மோடி அவர்கள் சொன்னீங்க. மோடி அவர்கள் சொல்லிதானே முரளி மனோகர் ஜோஷி நாங்க சொல்லல, தயவு செய்து அவங்க விருப்பப்பட்டு போனா அது வேற விஷயம். அவங்க எந்த தலைவர்களுக்கு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ விதிஷால அவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா, சார் எம்எல்ஏ சீட்டை அவர் ஜெயிச்சாரு சார், இப்ப விதிஷால போட்டி போட்டுருக்காரு. அப்ப அந்த ரூல் எங்க இருக்குது சொல்லுங்க சார். அமித்ஷா அவர்களுடைய பேட்டி இருக்கு, பழைய பேட்டி இருக்கு, இந்த 75 வயசு பத்தி. சரி, அவர் அதுக்கு அத்தாரிட்டியா நீங்க கேட்கலாம். அடுத்தது அவர் ஆனா தலைவரா இருந்த போது பேசியது தான் அது. வேணா நான் எடுத்து கொடுக்குறேன். அதை தாண்டி அவர் தானே தலைவர், ரைட்? அவர் தானே பாஜக தலைவரா இருந்தாரு. வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எந்த தலைவர்கள் வேணாம்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல ஓகே, பட் யார் ஓட்டு போட விரும்புறாங்களோ அவங்க ரைட் திருப்பி. சரி, இப்போ அது சரி, அதாவது அந்த எடுபடி இருக்கட்டும். இப்ப இது என்னைக்கு வந்தது? இப்ப இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கருத்தை ஒத்துக்கொள்கிறார். அதாவது குழந்தைகள் எங்கே அதிகமாக பெறப்படுகிறது என்று சொன்னால், எங்கே கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வாழ்க்கை வசதியிலும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்களோ அந்த மக்கள் மத்தியில தான் குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறது இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்முடைய பிரதமருடைய அலுவலகத்தில் அவருடைய எக்கனாமிக் அட்வைசர் கொடுத்த ரிப்போர்ட், அவங்க அந்த அம்மா கொடுத்த ரிப்போர்ட்ல இஸ்லாமியர்கள் 45 விழுக்காடு இந்திய நாட்டு ஜனத்தொகையில அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற அந்த ரிப்போர்ட்டை ஒரு 4 நாட்களாக பாஜகவினுடைய சமூக ஊடகங்கள்ல இடைவிடாம செஞ்சாங்க. அதற்கு பதில் சொன்னவர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு இந்த டெமோகிராஃபி ரிப்போர்ட்டை போட்டு எல்லா இடத்திலெல்லாம் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், மக்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்றால் எங்க பேக்வர்ட்னஸ் இருக்கிறதோ அங்கேதான் இருக்கிறது. அது மதங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. இன்ஃபேக்ட் இஸ்லாமியர்களுடைய பிறப்பு விகிதம் வர 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 குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற விளக்கத்தை சொன்ன அந்த விளக்கத்தை தான் இன்னைக்கு காங்கிரஸ் சொன்ன விளக்கத்தை இந்த பிரதமர் சொல்லுகிறார். அதுதான் முக்கியம். காங்கிரஸ் கருத்தை அல்ல இந்தியா கூட்டணி கருத்தோடு உடன்படுகிறார் அப்படின்னா அதை நீங்க வரவேற்கணும்ல, அதை விமர்சிக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சியே இப்ப நீட் மாதிரி விஷயத்துல ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறீங்க. மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் வெவ்வேறு விஷயங்கள்ல, கடந்த காலங்கள்ல இருந்ததுல இருந்து நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம், இதுதான் சரின்றோம். பிரதமர் இன்னைக்கு சொல்றாரு, 2002 சொன்னது வேற, இன்னைக்கு சொல்றாரு. இதுல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். இன்றைக்கு சொல்லக்கூடிய தன்னுடைய ஸ்டாண்ட் இதுதாங்கிறாரு. நான் இந்து முஸ்லிம் டிவைட எந்த காலத்திலும் விரும்பலங்கிறாரு. நாளைக்கு இத அவர் நேற்று இன்னைக்கு அவர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆர்கேட்ட கேளுங்க, அவர் டீடைல்ஸ் வச்சிருக்காரு. இன்னைக்கே திரும்ப முஸ்லீம் பேசிங் ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஆகவே அவர் நம்முடைய பிரதமர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்றால் அதோட நிறுத்திக் கொள்ள மாட்டார். அவர் அப்படி கடந்த காலத்திலே அவர் நிறுத்தல. எவ்ரி டைம் இஸ் நோன் ஃபார் சேஞ்ச் ஹிஸ் வியூஸ் இன் தி மார்னிங் அண்ட் தி ஈவினிங். இந்த தேர்தல் பரப்புரைகளை முழுவதும் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது ஒரே வார்த்தை நம்ம ஸ்ரீராம் சொன்னாரு,
மன்மோகன் சிங் வந்து ஏழைகளுக்கு வந்து தானியங்களை கொடுக்க மாட்டேன்ட்டார், உணவு தானியங்களை. இட் இஸ் கெட்டிங் ராட்டன். நான் அவருக்கு சொல்றேன், the food security act was enacted by the மன்மோகன் சிங் கவர்மெண்ட். உணவு பாதுகாப்பு சட்டமும் உணவுக்கு உரிமை சட்டமும் மன்மோகன் சிங் அரசினுடைய அந்த யூபா கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. அதன்படி இலவச தானியம் வழங்கப்பட்டது என்பதையும் நான் அவருக்கு சுட்டிக்காட்ட ஆசை.